சம்மர் ஸ்டார்ட் ஆகி பீக் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்மர்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்துடலாம். இதுல 5வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வாட்டர்மெலன். 4வது இடத்துல பிடிச்சிருக்கிறது வந்து 2 பழங்கள் என்னென்ன அப்படின்னா மஸ்க்மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முலாம்பழம், இன்னொன்று வந்து 3வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பழங்கள் வந்திருக்கு. ஒன்று வந்து கொய்யா, இன்னொன்று வந்து நாவல் பழம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கிறது நம்ம பார்க்கும்போது நெல்லிக்காய் தாங்க. இந்த நெல்லிக்காயில வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 10க்குள்ளேயும், அதே மாதிரி வந்து கிளைசமிக் லோடு வந்து ரொம்ப 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 கம்மியாகவும் வந்து இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம நிறைய அளவுக்கு வந்து எடுத்துக்கும் போது சாப்பிட்டதுக்கப்புறமும் இல்லை வந்து வெறும் வயிற்றுலையும் வந்து எடுத்துக்கிறோம்னா என்ன பண்ணுன்னா நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய அளவு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. அதாவது அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.